குமஞ்சும் போடும் கரண்டியாலே கொழுக்கட்டை அமைஞ்சிட்டுது. அந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்லா சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆனவனை வேண்டிக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கொடான கோடி நன்றிகள் சொல்லிக் கொள்ளணும் வேணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கு 5000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. இன்றைக்கு வந்துட்டு 5000 சப்ஸ்கிரைபரை அடைஞ்சிருக்கிறோம். இல்லை வேறு யார் மட்டும் சொன்னால் அந்த 5000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே பெரிய செலிப்ரேஷன் எல்லாம் செய்து கேக்கெல்லாம் பட்டி செய்வோம். நாங்கள் இன்றைக்கு வந்தபடியாக திடீரெண்டு ஒன்றும் செய்யலை. நாங்கள் ஒரு அதுக்காண்டி 5000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காண்டி ஒரு செலிப்ரேஷன் ஒன்று செய்வோம். அதுக்கும் ஒரு காணொலி ஒன்று போடுவோம். அது நாங்கள் எப்படின்னு சொல்லலை, இன்றைக்கு வந்திருக்குது. எங்களுக்கு அந்த செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எப்போ அமையுதோ அப்போ நாங்கள் அதை செய்துட்டு அது ஒரு காணொலியாக போடுவோம். இன்றைக்கு வந்தோடனே அது கேக்கை வாங்கி வெட்டி செய்கிற மாதிரிக்கு இல்லாமல் அது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்க வந்த காணொலி. அது அப்புறமா பார்ப்போம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் விஷயம் என்னென்னு சொன்னால் மாம்பழம் பிலாப்பழம் எல்லா பழவையும் வந்துட்டு மலிவாக கிடைக்குது. இப்போ கருத்த குளமானலாம் நாங்கள் முதல் வாங்கிக்க 250 ரூபா 260 ரூபா, சின்ன பழம்னா 200 ரூபா அப்படி போனது. இப்போ வந்துட்டு 100 ரூபா 80 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கெல்லாம் கருத்த குளமான் வந்துட்டுது. அப்போ இந்த சீசன் தான் மாம்பழங்களை வாங்கி சாப்பிட வேண்டிய சீசன். இந்த சீசன் தான் கிடைக்கும் நிறைய பழங்கள். அப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் என்னென்ன வாங்கி சாப்பிடணுமோ சாப்பிட்டு கொள்ளுங்க. இப்போ இந்த கந்த சட்டு சீசன் எல்லாம் கருத்த குளமா மாம்பழம் 300 400 500 வரைக்கும் போகும், தட்டுப்பாடாக இருக்குது. அப்போ இப்போ எங்களுக்கு தாராளமாக மாம்பழம் கிடைக்கிறவண்டியாக நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். அதில் ஒரு வித்தியாசமான உணவு உண்டாக்கி மாம்பழம் தனியாக தான் முதல் செய்கிறதா இருந்த நாங்கள் பேருந்து பார்த்தோம். பப்பா இது பிலாப்பழம் இருக்குன்னு போட்டு பிலாப்பழத்தையும் போட்டு கொழுக்கட்டையும் செய்யலாம். முதல் செய்யலாம். நாங்கள் மாம்பழத்தையும் பிலாப்பழத்தையும் போட்டு ஒரு கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம். இனியிலேன்னு சுவையாக இருக்குமான்னு நினைக்கிறோம். அப்படின்னு சொன்னால் சர்க்கரை இந்த பிலாப்பழம் மாம்பழம் மூணும் சேர்ந்தால் இனியிலேன்னு சுவையாக கொடுக்கும். அதுக்கு தேங்காய் பூ போட்டு செய்ய போகிறீங்க. அது எல்லாம் சேரிக்கலாம். இனியிலேண்ட ஒரு சுவையாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, ஒரு தொடர்ந்து காணொலியை பாருங்க. உங்களோட காணொலிகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ. பிலாப்பழம் சாப்பிட்டு பார்த்தாம்மா இதனை இருந்தாலும் முதல் வந்து வாங்கலாம் வைக்கணும். இதெல்லாம் கூட எடுத்து வைங்க. தேன் தான் பிலாப்பழம் தேனா நல்ல பழம் தான். கனியாக கூட இந்த பாயசத்துக்கு வேணது பெருசு சொல்லி என்ன கருத்த குழம்பா நல்லா பழத்தாக வாங்கிடலாம். அந்த சுசில மஞ்சள் தூளாக இருக்குல்லோ, அது வந்து கரைஞ்சல கொண்டாக்கான ஒட்டி போ சாப்பிட்றக்கோ. அப்போ நீ கூட விளாண்டா அப்போ 2 சாப்பிட முடிஞ்சது சாப்பிடுவாங்க. இது பழுக்கேடு பழுக்காத மாதிரி தான் வாங்கினேன் ஓரளவு பழமா. டெக்னிக்கலாக அதை வெட்டுவோம். சர்க்கரையை ஒன்று தான் போட்டு பிடிக்கும்.
சக்கரை அடிச்சாச்சு. உப்பு சுடுதண்ணியை விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். மாப்பிள்ளைக்கு நல்லா கொதிச்ச சுடுதண்ணியும் ஆற விடுவோம். சிவப்பரிசி மாவு வறுத்தது. இதை முதல்ல நாங்கள் சுடுதண்ணியை விட்டு குழச்சி எடுப்போம் புழுக்கடை செய்கிறதுக்கு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். சோளா புளியமாக இருக்கிறது இல்லை, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். எல்லா அரிசிமாவும் ஒரே மாதிரி இருக்கு, ஒட்டாமல் இருக்கு. சக்கரை அடிச்சுட்டோம். இப்போ பலாப்பழமும் மாம்பழம் வெட்டி வச்சிருக்கிறோம். அதையும் இதோட சேர்த்துட்டு இதே அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும், அமிர்தமாக இருக்கும். பஞ்சாமிர்தம் இல்லை செண்டாமிர்தம். செண்டு தான் நம்மளம் போட்டுக்கிறோம். தேங்காய் பூ கரல் வலிச்சொன்னு போடக்கூடாது. கையால் பிணைய வேண்டாம், கரண்டியால் எடுப்பேன். கையால் பிணைஞ்சா தண்ணியாக வந்துடும், குமஞ்சும் போடும். கரண்டியாலே வச்செடுப்போம். சர்க்கரை கொஞ்சம் சிலது கொஞ்சம் கட்டியாக போட்டுடுங்க, கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். இடிபடா ஒரு சாப்பிட்டு இல்லை, இடிபடான்னு இல்லை, அப்படி சாப்பிட. நான் வளமையாக சர்க்கரை என்ன இதுக்கு இருந்தால் சாப்பிட ஆசையாக இருக்கும். கட்டி தூளை விட கட்டி தான் நல்லா இருக்கும். ஒன்று டிசைன் கொழுக்கட்டை, ஒன்று டிசைன் இல்லாத கொழுக்கட்டை. இது கொழுக்கட்டை பவிய வைப்போம் நீத்தப்பட்டியில். இதுக்கு என்ன பேர்? இது மோதம். மோதம் வேணா தெரியும், இதுக்கு என்ன பேர்? பிள்ளையார் மோதம். எனக்கு மோதம் தெரியும், இதுக்கு என்ன வேணும் தான் கேட்குறேன். இதோ நாங்கள் ஒவ்வொரு பெட்டெல்லாம் செய்தோம். அதை விடுங்கோ. இப்போ பேக்கில் சுருட்டி வச்சிருக்கேன். நல்லா ஓடியா மழை நடந்து கொழுக்கட்டை அமைஞ்சிட்டுது. அந்த கொழுக்கட்டை என்னது? கம்பியில் விடுங்க. பெட்டன் ஒன்று சும்மா சின்ன பெட்டை. ரெண்டாம் கட்ட நடவடிக்கை சூரிய கதிர். அதுக்காக ஒரு மோதல் ரெண்டை வைப்போம். மேவியில் வச்சு விடுவோம். அதுக்குள்ள மூடிடுங்க. மாம்பழம் பிளாப்பழம் கொழுக்கட்டை ரெடி. 2-3 வெட்டி வச்சு நான் இதுக்காண்டி என்னதுக்கு ஃபோட்டோ காண்டி வெட்டி வச்சதே சாப்பிடு பாவம். இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து கலப்பிலே நம்ம கொஞ்சம் முள்ளுக்கு வச்சு அவிக்கக்கூடாது, குடிச்சு வச்சு ஓய்வாகும். பஞ்சாமிரத கொழுக்கட்டை அந்த மாதிரி தான் இருக்கு. கற்றுக்கணுமா? மாம்பழம் பழம் மீதே சுவாதாங்க. சர்க்கரை விழாப்பழம் எல்லாம் 5 இருந்தால் அப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கு. தேன் ஒழுகுது கடிக்க. கிட்ட காணும். சிலரோடு இந்த காரணத்தோடு முடிச்சுக்கொள்ள சந்திக்கிறோம். எங்களோட முதல் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த காணொலி பண்ணி சார்ந்த கருத்துக்களை வந்து தெரிவிங்கோ, லைக் பண்ணுங்க முக்கியமாக.